அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லட்டுமா? நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கலாம். நல்ல பேர் இருக்கலாம், நல்ல புகழ் இருக்கலாம், நாம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தை அடைந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு விஷயம்தான் முதல்ல வரும். அஹ்லாக் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நம்முடைய குணங்கள் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த எல்லையும் அடைய முடியும். ஆனால் எல்லோருக்கும் இருக்காத, எல்லோருக்கும் அமையப்படாத ஒன்று அல் அஹ்லாக், நம்முடைய கேரக்டர்ஸ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் துன்பம் தந்தார்களோ அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் அழிவிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யவில்லை. எப்படியாவது அவர்களும் இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தை தான் முதன்மைப்படுத்தி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், ஃபிரவுன் நான் தான் இலாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஃபிரவுன் இடத்துல போயிட்டு அல்லாஹ் மூசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரரையும் மென்மையான வார்த்தையை கொண்டு அழையுங்கள் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். அப்போது இங்கே நோக்கம், நம்மிடத்தில் நியாயமான காரணங்கள் இருந்தாலும் நாம் புரிய வைக்கின்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது இதற்கு மட்டும் பொருந்தாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அங்கங்களிலும் இது பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய குணம் அவனுடைய நன்மை தீமையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய குணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை போல் ஆக்கி தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.